ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்க சார். ஓகே. அ குட் மார்னிங் எவ்ரிஒன். தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ சம்பத் சார் அண்ட் அருண் சார், என்னோட அப்ளைனர். இது பார்த்தீங்கன்னா, என்னோட பையன். அவன் ஃபேஸ்ல அந்த மூக்கு கிட்ட ஒரு பிம்பிள் மாரி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இவனோட 5 மாசத்துல இருந்து இருக்கு. இது கூடயே நெறைய இருந்துச்சு. 5 மாசத்துல பிரஸ்ட் ஃபீடிங்னால பால் மருன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இதுவும் இருக்குன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம். ஆனா, இப்ப அவனுக்கு 2 வயசு ஆயுமே அது அவன் கூடயே வளர ஆரம்பிச்சுருச்சு. அதனோட சைஸும் பெருசாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் பயப்பட்டு நாங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது, இது பார்த்தீங்கன்னா, மரு மாதிரி இது அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இவனோட டவல் எல்லாமே தனியா வச்சுக்கோங்க. இவன் ட்ரெஸ் எல்லாம் யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. 5 இயர்ஸ் அபோவ் வந்துட்டு இவனுக்கு இத ஆப்ரேட் பண்ணி எடுத்துறலாம். அப்படி எடுத்தாலும் இவனுக்கு வேற பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். என்ன பண்றதுன்னு தெரியல. குட்டி பையன் அதனால எதுவுமே பண்ணாம நாங்க அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சோப்பு தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல வந்து பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. அவனுக்கு அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்க வெஸ்டேஜுக்குள்ள வந்து 4 மாசம் இப்போ ஆச்சு. நாங்க 2வது மாசம் கோயம்புத்தூர்ல அ பேசிக் ப்ராடக்ட் டெமோக்காக போயிருந்தோம். அப்பதான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிரீமி கிளென்சிங் சோப்ப பத்தி சொல்லியிருந்தாங்க. நாங்க அதுக்கு முன்னாடியே நீம் சோப்பெல்லாம் மாத்திட்டோம். பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது எந்த யோசனையும் இல்லாம நாங்க ஈஸியா மாத்திட்டோம். இன்கமும் இருக்கு அப்படிங்கும்போது நாங்க பெருசா எதுவும் யோசிக்கல. குழந்தைக்குங்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. மாத்தலாமா? அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த டெமோக்கு அப்புறம், மீட்டிங்க்கு அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் ஈஸியாவே இத மாத்திக்கிட்டோம். அ இது பேபிக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க மாத்திட்டோம். ஆனா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு யூஸ் பண்ணி 1 பார் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஃபுல்லாவே அந்த மரு வந்து ஆழத்துல இருந்து அது வேர் விட்டு வளர்ந்துருந்துச்சு. நம்மளோட பிம்பிள் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது விழுந்துருச்சு. விழுகும்போது அந்த குழி கூட எனக்கு வேரோட விழுந்தது நல்லாவே தெரிஞ்சுது. இப்ப அவங்க கிட்ட வேற பக்கம் எங்கேயுமே அந்த மருவெல்லாம் இல்ல. எ அ ஸ்ப்ரெட்டும் ஆகல எங்களுக்கும். நாங்க பாப்பாக்கும், தம்பிக்கு 2 பேத்துக்குமே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. இதுல டிஃபரெண்ட் பார்க்கலாம். அதுல எப்படி எவ்வளோ பெருசா இருக்கு. இதுல விழுந்தது பார்க்கலாம். இப்போ விழுந்தும் 1 மாசம் ஆச்சு. இந்த தடம் கூட அவனுக்கு மறைஞ்சிருச்சு. லைட்டா ஒரே ஒரு பிளாக் மார்க் மட்டும் இருக்கு. அது சீக்கிரம் மறைஞ்சிரும்னு நான் நம்பிக்கையா தான் இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாமே நீம் சோப்பு யூஸ் பண்றோம். கிரீமி கிளென்சிங் பாரும் யூஸ் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் பார் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். எந்தவித பயமோ எதுவுமே இல்லாம. ஏன்னா இது விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. Thank you, sir. Thank you so much for this wonderful opportunity.